அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஃபினோ பேமெண்ட் பேங்கில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம பண்ணக்கூடிய ஓவரால் ட்ரான்சாக்ஷன் ஏஇபிஎஸ், எம்ஏடிஎம், பில் பேமெண்ட்ஸு இதோட ஸ்டேட்டஸ் அதோட அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரிலாம் எப்படி பார்க்குறதுன்னா, உங்களோட ப்ரௌசரில் லெஃப்ட் சைட் டாப்பில் 3 கோட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ரிப்போர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த டேட்லேருந்து எந்த டேட் தேவையோ ரிப்போர்ட்டு தேவையோ அந்த டேட்டை கிளிக் பண்ணி ஃப்ரம் டேட்டு டு டேட்டு கொடுத்துரும். எந்த டேட் வரைக்கும் வேணால் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இன்னைய டேட்டு மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ ஜென்ரேட் கொடுத்துட்டேன். ஜென்ரேட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிஎஸ் கேஷ் வித்ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அது எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு, எவ்வளோ வித்ட்ராவல் பண்ணியிருக்கேன்னா 100 ரூபா வித்ட்ராவல் பண்ணியிருக்கேன். க்ளோசிங் பேலன்ஸோடு இதில் வந்துச்சு. சரிங்களா? ஸோ இது ஒரு ஆப்ஷனு. இது அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரி பார்க்குறது. இதே இதில் மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா ரிப்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு 5 டேட் வரைக்கும் பார்க்கலாம். ஸோ பிஃபோராக ஒரு 5 தேதியிலேருந்து இன்னைய டேட் வரைக்கும் பார்க்கலாம். கொஞ்சம் டீட்டெயிலாக இதில் வரும் நமக்கு. சரிங்களா? இதில் இன்க்ளூட் ஆல் ட்ரான்சாக்ஷன். உங்களுக்கு எந்த ட்ரான்சாக்ஷன் வேணுமோ நீங்கள் ஃபில் ட்ரான்சாக்ஷன் ஆல் ட்ரான்சாக்ஷன் கொடுத்துட்டேன். இதில் கிரெடிட் டெபிட் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கிரெடிட்டில் டெபிட் எது வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கோ கொடுத்தோம் அப்படின்னாங்க இதில் டீட்டெயில்டாக வரும். நம்ம என்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணோம், A to Z அதனோட ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாமே இதில் வரும். டேட்டு, ட்ரான்சாக்ஷன் டைப்பு, ஏஇபிஎஸ் கேஷ் வித்ட்ராவல், அக்கௌண்ட் நம்பர், ஃப்ரம் அக்கௌண்ட் நம்பரு டு அக்கௌண்ட் நம்பரு, ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட்டு, ரெஃபரன்ஸ் நம்பரு, சார்ஜஸ் எது வந்திருக்கான்னு போட்டிருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக என்னென்னு போட்டிருக்கு. சக்ஸஸ் தான் அது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் எதுவும் கிடையாது. பேங்குன்னு வந்திருக்கு. பே அவுட் இது எவ்வளோன்னா 1 ரூபா கமிஷன் வந்திருக்கு. டிடிஎஸ் 5 ரூபா 5 பைசா போக 95 பைசா நமக்கு கிரெடிட் ஆகிருக்கு. சரிங்களா? 100 ரூபா வித்ட்ராவல் பண்ணதுக்கு கமிஷனுங்கிறது 1 ரூபா வந்திருக்கு. ஸோ அதுலேருந்து டிடி மீதி பைசா போக மீதி 95 பைசாங்கிறது நமக்கு கமிஷனில் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இது நம்ம நிறைய ட்ரான்சாக்ஷன் வரவங்க இந்த சிஎஸ்பிங்கிறத கிளிக் பண்ணால் நம்ம எக்ஸலில் டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணி வேறு ஏதாவது ட்ரான்சாக்ஷன் ஃபைண்ட் பண்ணுறதுனாலும் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பிரிண்ட் எடுக்கிறதுனாலும் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பிரிண்டர் கனெக்ட் பண்ணியிருந்ததுன்னா பிரிண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு ஆப்ஷனு. இதில் ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு 4-5 நிறைய இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த ரிப்போர்ட்டு தேவையோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக வரும். சரிங்களா? இதை 5 டேஸ் தான் பார்க்கலாம். இன்னொரு ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 மந்த்ஸும் பார்க்கலாம் அதிகபட்சம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிங்க.